வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தாலும் நியர்லி நமக்கு வந்து ஒரு நவம்பர் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பெருசாக வந்து மூவ் வந்து கொடுக்கல. கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு நவம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. நியர்லி ஒரு 1 மந்த்தாக வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. சேம் ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த வீக் வந்து ஒரு நியர்லி ஒரு 25,700 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீக்கோட லோ வந்து ஒரு 25,700 வந்து இருக்கலாம். அந்த 25,700 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் எக்ஸாக்டாக வந்து ஒரு 25,700 வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அகெயின் இப்போ இந்த சேனல் படி வந்து பார்க்குறோம் அப்படின்னா சின்னதாக இன்னும் கொஞ்சம் ஒரு விண்டோ வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து விண்டோ இருக்குல்ல. ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹைங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஒரு 26,330 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த சேனல் படி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ நியர்லி ஒரு 26,600, 26,500, 550 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேம் வீக்லி சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் நமக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. அகெயின் இந்த ஆல் டைம் ஹை இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அகெயின் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை இந்த வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 25,350, 300 இந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து ஒரு லோ வந்து இருக்குது. ஸோ இந்த லோ வந்து வீக்லியில் வந்து கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த 25,300 இந்த ரேஞ்சை வந்து உடைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டை வந்து மார்க்கெட் வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை வந்துருக்கு இல்லையா, ஒரு 26,300 அதையும் உடைக்க முடியல, அல்லது இந்த 25,300 இதையும் வந்து உடைக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சுற்றும். ஸோ இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நமக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படி இருந்து அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் ரேலி வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து நாம் வந்து வாரம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் வந்து அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது. ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு மூவ் கொடுக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சம்திங் நமக்கு வந்து நடக்கணும். அமெரிக்காவுக்கும் நமக்கு வந்து இந்த டேரிஃப் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அது ப்ளஸ் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டேரிஃப் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் சுமூகமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு இந்த மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும். அதர்வைஸ் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரேஞ்ச் பவுண்ட் நகர ஆரம்பிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டை கீழே இறக்க விட மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து செல் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அவங்களால வந்து ப்ராஃபிட்லேருந்து வெளியேற முடியும். இப்போ மார்க்கெட்லேருந்து சடனாக வந்து மார்க்கெட் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரலை அப்படின்ட்டு செல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த வேலையை அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட் வரணும், மார்க்கெட்டும் வந்து கீழே இல்லை, அதான் கீழே இறங்கலை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் வந்து உருவாக்கணும். ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக வந்து அவங்க வந்து வெளியேற முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் வந்து மார்க்கெட்டை வந்து நகர்த்திட்டு வந்து போவாங்க. பை சான்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து சைனா வர்சஸ் இந்தியா வர்சஸ் அமெரிக்கா இந்த 3 நாடு சுற்றி தான் நமக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அகெயின் வருது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவை நோக்கி வந்து நகரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கிங்க.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. அகைன் ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துல நடந்தது. அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அது அகைன் இந்த இடத்துல ஒரு சேம் 2 பிரேக் அவுட்டுக்கும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கலை. ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸே வந்து வருது அப்படின்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்வென்ஷனல் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மூவ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். பட் ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் நாம் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறது. அதே மாதிரி வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து இப்படி ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகிறது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாங் போனாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் வந்து செல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கும், லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். அதான் வந்து ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி இப்படி வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதன் காரணமாக இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இந்த சேனல் படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த சேனல் படி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து குறைந்தபட்சம் அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஒரு 26,200 நோக்கி வந்து நகர்ந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். அது வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் இப்படி வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது, ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்தே கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆரம்பித்தது அப்படின்னா இந்த சேனல் படி வந்து இன்னும் வந்து கீழே போகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் லோ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த இடத்துல இருக்கலாம், ஒரு 25,500 வந்து அந்த லோ வந்து பிரிண்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கூட வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலாம். நீல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 கிட்ட வந்து அந்த லோ வந்து பிரிண்ட் ஆகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன விதமான ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்குதா அல்லது வந்து பை ஃப்ளோவில் வந்து ஒரு நெகட்டிவான மார்க்கெட் வந்து போகுதா அப்படின்ட்டு நாம் வந்து பார்க்கணும். பை ஃப்ளோவில் வந்து போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து நகரும். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அப்படியே வந்து டச் வந்து பண்ணும். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்கும். இப்படி வந்து அப்படியே வந்து போயிட்டு இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ வந்து ஒன் டே சார்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து நோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்ட் ஜோன் ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக வந்து இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ எப்போ எல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதோ அல்லது அந்த லெவலை வந்து டச் வந்து பண்ணுறாங்களோ ப்ரைஸ் வந்து செல் அடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்போல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகருதோ அப்போல்லாம் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு 25,750 700 இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருந்தது. அதிலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 27,750 600 700 அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணாங்களோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிருக்குது. சேம் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிருக்குது. பவுன்ஸ் பேக் கிடச்சி மேலே வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு.
ஸோ அப்போ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு கண்டினியூ ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 26,200லேருந்து மினிமம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிற ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு 26,200 வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து நகருது. அப்போ 26,200லேருந்து ஒரு 26,300 330 இந்த ரேஞ்சாக ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா தான். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் எந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வந்து வர முடியும். ஸோ ஸ்கேல்பிங் வந்து இது வந்து யூஸ் ஆகாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம், கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். வீக்லி, டெய்லி பேட்டர்ன்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, ரெசன்ஸு, சப்போர்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிமாண்ட் ஜோன் இதெல்லாம் வந்து சொல்லிட்டுறதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்தராக வந்து எப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த லெவல்ஸ் தான் இதெல்லாம் வந்து. ஸோ சிம்பிளி நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருக்க முடியாது. அது எல்லா நேரமும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. சில நேரங்களில் இன்ட்ராடே லெவல்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளால் வந்து பில்டே வந்து பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பையும் பண்ண முடியாது, நெகட்டிவாக போகுது அப்படின்ட்டு செல்லும் வந்து பண்ண முடியாது. அப்படி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும், டவுன் சைடு போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும், இப்படி போகும்போது நம்ம ஷார்ட் போகிறது நமக்கு வந்து ஒர்த் இல்லையா, பையிங் போகிறது ஒர்த் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த லெவல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். அதர்வைஸ் அது வந்து வேஸ்ட். ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பெருசாக வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு கவுண்டர் ட்ரெண்ட், மறுபடியும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஏற்கனவே இந்த அதாவது இந்த சேனல் படி நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அகெயின் 1 ஹவர் சார்ட் படி இந்த வீக் வந்து ஒரு மார்க்கெட் ஒரு நெகட்டிவாக தான் வந்து இருக்கும். நமக்கு இந்த இடத்த ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகரலாம், அல்லது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 2-3 நாள்லேயே வந்து இந்த லெவலை வந்து போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து ஒரு சினாரியோ, ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம், அல்லது வந்து ஒரு கேப் அப் கூட வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ அப்படி போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஒரு 26,000 26,50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து செகண்ட் சினாரியோ வந்து இதுதான். ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறது. மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இந்த வீக்கோட 2 சினாரியோ மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராடேக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நியர்பை ஒரு ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து 26,100 வந்து ஒரு நியர்பை ரெசன்ஸாக வந்து இருக்குது. ஒன்ஸ் இதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். நெக்ஸ்ட்டு 26,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,300 320 இந்த ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நாம் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்து நாம் வந்து ட்ரை பண்ணணும், ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். இது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த லெவல்ஸில் தான் நாம் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு இன்கேஸ் நம்ம 26,100 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அகெயின் இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,900 வந்து இருக்குது, 25,850. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை வந்து உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 25,750 25,700 நோக்கி வந்து அகெயின் வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதையும் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ப்ரைஸ் வந்து ஒரு லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லோ, அந்த லோ வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க,
அதுக்கப்புறம் அகைன் இந்த லோ வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வீக் இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் ஒரு 25,600 வரைக்குமாவது மினிமமாவது வந்து கீழே வந்து இறங்கிடும், ஒரு லோயர் லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி. ஏற்கனவே இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் ஹை தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகலை. ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் வந்து ஆகும். ஆனால் இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,100 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு 25,700 25,600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.